ஹாய், வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சஞ்சிதா. நம்ம இன்னைக்கு எஸ்எஸ்சி ரீசனிங்ல அனலாகியில் வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா நம்பர் பேஸ்டு டைப் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. 11ங்கிற ஒரு நம்பர் வந்து எதுக்கு ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னா 132க்கு ரிலேட் பண்ணியிருக்காங்க. சம் சர்டைன் லாஜிக் படி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9ங்கிற நம்பர் வந்து எதுக்கு ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னா 110க்கு ரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொடுத்துட்டு 6ங்கிற நம்பர் வந்து ரிலேட் பண்ணி சேம் லாஜிக் யூஸ் பண்ணி ரிலேட் பண்ணா இங்கே என்ன நம்பர் வரும்னு சொல்லி தான் உங்களுக்கு கொஷினாக கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 11 வந்து 122 சம் மல்டிபிள்ஸாக பார்க்கலாம். 11ஓட 12 × 11 வந்து என்னது 132. ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10 × 11 வந்து என்னது 110. இப்போ வந்து என்னது காமனாக வந்து என்ன நம்பரால் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க 11ங்கிற நம்பரால் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. கொடுத்துருக்க கிவன் நம்பரோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா +1 ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே இருக்க 9 வந்து என்னது கிவன் நம்பரோட +1 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் என்னது 10. 11 + 1 12. 12 × காமன் நம்பர் என்னது 11ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 132. இங்கே 9 + 1 10. 10 × காமன் நம்பர் 11ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 110. ஓகேவா? இதே சேம் ஒரே லாஜிக் யூஸ் பண்ணி என்னது இங்கே என்னது 6 + 1 என்னது 7. அப்போ 7 × 11 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 77. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்னது வரும் ஆப்ஷன் பி 77. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொடுத்துருக்க கொஷின்ல 8 64 6 கொஷின் மார்க்னு கொடுத்துருக்காங்க. 8 வந்து என்ன ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னா 64 கூட. அப்போ 6க்கு வந்து ரிலேட் பண்ணி இங்கே என்ன நம்பர் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ 8 பார்த்தீங்கன்னா இது நான் ஒரு 64 பார்க்கும்போது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் வேல்யூவாக இருக்குது. இப்போ 8 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 64. அப்போ 6 ஸ்கொயர் பண்ணால் என்னது 36. ஸோ ஆப்ஷன்ல இருந்து செக் பண்ணும்போது என்னது 36 இல்லை. ஸோ அந்த லாஜிக் வராது. ஓகேவா? அப்போ என்னது 8 × 8 மட்டும்தான் என்னது 64 இருக்குமா? அப்போ காமன் நம்பர் என்னது 8 இருந்துச்சுன்னா அப்போ 6 × 8 என்ன கிடைக்கும் 48. இப்போ இந்த கொஷின் மார்க் வர இடத்துல என்ன நம்பர் வரும் 48 தான் கரெக்டான ஆன்சர். இப்போ எந்த ஆப்ஷன் வரும் ஆப்ஷன் டி 48. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னது எக்ஸ் 124 33 கொடுத்துட்டாங்க. அதாவது எக்ஸ் ரிலேட் பண்ணி என்னது 124 வரணும். 33 ரிலேட் பண்ணி என்ன கிடைக்கணும் ஒய் வரணும். ஓகேவா? இப்போ என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணுவோம். இங்கே வந்து என்னது ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் அண்ட் ஒய்யோட எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இப்போ என்னது 33 ரிலேட் பண்ணி என்னது ஒய் வரணும். இப்போ எக்ஸை ரிலேட் பண்ணி என்னது 124 வரணும். ஓகேவா? சேம் லாஜிக் யூஸ் பண்ணி இப்போ 33 வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 33 எடுக்கிறோம். இப்போ 33 இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் 101 99 101 100ன்னு இருக்கு. ஸோ 33ஓட சம் மல்டிபிள்ஸ் வேல்யூவா இருக்கு. இப்போ நான் 33 எடுக்கிறேன். 33 3 சார் என்னது 99. ஓகேவா? அப்போ 33 3 சார் 99. இப்போ ஆப்ஷன் பியில் இருக்கு. ஒய்யோட வேல்யூ 99 இருந்தா இப்போ சேம் என்னது 41. அதே சேம் லாஜிக் படி 41 × 3 டைம்ஸ் எழுதணுமா? இப்போ 3 123 இருக்கு. அப்போ இங்க வந்து என்னது 124 இருக்கு. இங்க 90 இது 40 எக்ஸுக்கு 41 ஒய்க்கு வந்து 99 போட்டால் இங்கே என்ன வருது 123 வருது. இங்கே 99 வருது. இங்கே 123 இங்கே 33 இருக்கு. ஸோ அப்போ வந்து என்னது இங்கே 124 இருக்கு, இங்கே 123 இருக்கு. ஸோ வரல. இப்போ ஆப்ஷன் பி வந்து வரல. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னது 100 இருக்கு 101 இருக்கு ஒய் கூட. ஓகேவா? அப்போ 33 + × 3 வந்து என்னது 99. 99 கூட இப்போ 2 ஆட் பண்ணா என்னது 101 வருது. இப்போ ஒய் இருக்க இடத்துல என்னது 101 வருது. ஸோ வந்து என்னது கொடுத்துருக்கிறதுல என்னது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 42 இருக்கு. ஸோ 42 கூட என்ன மல்டிபிள் பண்ணும் 3 மல்டிபிள் பண்ணி காமன் நம்பர் என்னது 3 மல்டிபிள் பண்ணி என்ன ஆட் பண்ணும்
2ஆல ஆட் பண்ணும். ஓகேவா? அப்ப ஆட் பண்ணா என்னது 6 1 2 6 1 2 6 plus 2 என்னது 128 ன்னு வரும். ஓகேவா? 128 ன்னு வரணும். இங்க இருக்கிறது வந்து 124. சோ வந்து ஆப்ஷன் ஏவும் என்னது நமக்கு வராது. அடுத்தது 101 போது என்னது 99 ஓட plus 2 ஆட் பண்ணும். 40 into 3 காமன் நம்பரால 3 ஆல மல்டிபிள் பண்ணி 2 ஆட் பண்ணுமா? இங்க வந்து மல்டிபிள் பண்ணா 120 plus 2 என்னது 122. ஆனா இங்க இருக்கிறது என்னது 124 இருக்கு. சோ ஆப்ஷன் சியும் நமக்கு வராது. ஒரே லாஜிக் ஃபாலோ ஆகல. அடுத்து ஆப்ஷன் டி பாருங்க. என்னது 33 கூட என்னது மல்டிபிள் பண்ணும். காமன் நம்பர் 3 மல்டிபிள் பண்ணா 99 பிளஸ் வந்து என்னது 1 ஆட் பண்ணும். ஆட் பண்ணா என்ன கிடைக்குது 100 கிடைக்குது. சோ அதே சேம் பேட்டர்ன் தான் என்னது இங்கே ஃபாலோ ஆகணுமா? இப்போ என்னது 41ன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ். அப்போ 41 into 3 இது கூட என்ன ஆட் பண்ணும் பிளஸ் 1 ஆட் பண்ணும். இப்போ என்னது 123 வரும். மல்டிபிள் பண்ணா பிளஸ் 1 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 124. ஸோ என்ன கிடைச்சிருச்சு 124 கிடைச்சிருச்சு. இப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சர்டன் லாஜிக்ல 19 அப்படிங்கிறது எதை ரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 81 இருக்குன்னு சொல்றாங்க. 19 81 சொல்லி ரிலேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 25ங்கிற நம்பரை எது கூட ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னா 105 கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட கொஸ்டின் என்னன்னா 47 வந்து ரிலேட் பண்ணா இதே சேம் லாஜிக்ஸ் யூஸ் பண்ணி ரிலேட் பண்ணும்போது இங்க என்ன நம்பர் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு என்னது இங்க இன்னும் அடிஷ்னல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 13னா அது 1 and 3 வந்து எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பிளிட் பண்ணக்கூடாது, அப்படியே ஹோல் நம்பரா தான் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ 19 வந்து இப்போ 19 டேபிள்ஸ் பார்க்கும்போது இங்க இருக்க வேல்யூ வந்து சம் மல்டிபிள் வேல்யூவா தான் இருக்கும் இல்லையா? சம் மல்டிபிள் வேல்யூவா இருக்கும்போது இப்போ 19 into 4 பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 76 இருக்கும். 76 ஓகேவா? ஆனா இங்க என்ன இருக்கு 81 இருக்கு. இது கூட எதை ஆட் பண்ணா இது உள்ள டிஃபரன்ஸ் என்ன 5. இது கூட எதை ஆட் பண்ணா 81 கிடைக்கும். 5 ஆட் பண்ணா 81 கிடைக்குமா? இங்க 4 இங்க 5 ஆட் பண்ணா 81 கிடைக்கும். அதே வந்து இப்போ 4ஆல மல்டிபிள் பண்ணி பிளஸ் வரக்கூடிய வேல்யூல 5 ஆட் பண்ணா என்ன கிடைக்குது 81 கிடைக்குது. அதே லாஜிக் வந்து பேட்டர்ன் வந்து இங்க அதே லாஜிக் ஃபாலோ ஆகுதான்னு பாருங்க. இப்போ 25 கூட என்னது 4 மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும் 100. அப்போ 100 கூட காமன் நம்பர் என்னது 5 வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ 5 ஆட் பண்ணா என்ன கிடைக்குது 105. ஓகேவா? இப்போ இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணணும் 47 வந்து இதே சேம் லாஜிக் யூஸ் பண்ணி பண்ணும். அப்போ 47 into 4 இப்போ என்ன கிடைக்கும் 188 கிடைக்கும். ஓகேவா? இது கூட காமன் நம்பர் என்ன பண்ணும் 5 ஆட் பண்ணும். ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 193 கிடைக்கும். ஓகேவா? அப்போ 47 வந்து எந்த நம்பர் கூட இதே லாஜிக் யூஸ் பண்ணி என்ன வரும் 193 வரும். ஸோ ஆப்ஷன் பி 193. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 16 40 4096 18 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் மார்க் வர இடத்துல தான் நம்ம வந்து என்ன நம்பர் வரணும்னு ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா 16 கியூப் 16ஓட கியூப் வேல்யூ தான் என்னது 4096. ஓகேவா? அப்போ இதே சேம் லாஜிக் தான் என்னது இங்க ஃபாலோ ஆகும். அப்ப 18 கியூப் வேல்யூ என்னது 5832. அப்ப அதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? இங்க கியூப் தான் வந்து ரிலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 5832. அடுத்தது அவங்களே கொடுத்துட்டாங்க. இஃப் 4 கியூப் வந்து 64னா அப்ப 8 கியூப் வேணான்னு கேட்குறாங்க. இப்போ 8 கியூபோட வேல்யூ தான். அப்போ 512. இப்போ ஆன்சர் எது ஆப்ஷன் பி 512. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 அடுத்து ரிலேட் பண்ணி 2 4 6ன்னு கொடுத்துட்டு 2 3 4ன்னு கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன நம்பர் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ என்ன வந்து லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ நம்பரை வந்து காமனா வந்து பார்க்கலாம்.
சம் மல்டிபிள் ஆஃப் என்னது 1 2 3 இதை 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 2 4 6ன்னு கிடைக்குது. ஸோ வந்து அதே சேம் நம்பரால 2ஆல காமன் நம்பர் 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும் 8 6 4. அப்போ 4 6 8 தான் நம்மளுக்கு ஆன்சர். அப்போ 4 6 8 எங்க இருக்கு ஆப்ஷன் ஏ 4 6 8. சம் காமன் நம்பர் என்னது இந்த நம்பரோட 2 காமனா 2ஆல மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்குது 2 4 6. அப்ப இதே சேம் லாஜிக் தான் யூஸ் பண்றோம். 2ஆல மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்குது 4 6 8. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் ஏ. அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 8 64 12 144. அடுத்து 16 கொடுத்துட்டு क्वेश्चन மார்க் கேக்குறாங்க. क्वेश्चन மார்க் வர இடத்துல என்ன வரும்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ என்ன லாஜிக்னு பாருங்க. இப்போ பாக்கும்போது எப்படி தெரியுது 8 64 கம்பேர் பண்ணும்போது 8ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஓகேவா? அதுதான் என்னது 64ஆ இருக்கு. அடுத்தது 12 144 இருக்காங்க. அப்போ 12 வந்து ஸ்கொயர் பண்ணா 144. அப்போ கொடுத்துருக்கிற நம்பரோட ஸ்கொயர் தான் என்னது அதை ரிலேட் பண்ணி அதோட ஸ்கொயர் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 16 ஸ்கொயர் தான் என்னவா இருக்கும் அந்த क्वेश्चन மார்க் வர இடத்துல இருக்கும் வேல்யூ. அப்போ 16 ஸ்கொயர் வந்து என்னது 256. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் வரும். அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க if 3 + 3 வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 18 கொடுத்துருக்காங்க. 4 + 4 என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 32ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ 5 + 5 கொடுத்துட்டு என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இங்க வந்து என்ன லாஜிக் வரும்னு பாருங்க. 3 + 3 என்னது 6 தான் வருது. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க 18 கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதை ஸ்கொயர் பண்ணுங்க. இப்போ 3 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும் 9 கிடைக்கும். அப்போ 9 + 9 என்ன வரும் 18 வருது. ஓகேவா? இதே சேம் இங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. 4 ஸ்கொயர் என்னது 16. அப்ப 16 + 6 என்னது 32. அப்ப இங்க என்ன வரும் 5 ஸ்கொயர் வந்து 25. அப்ப 25 into 2 times of 25 என்ன வரும் 50. இப்போ 25 + 25 50. இப்போ என்னது இதே சேம் லாஜிக் யூஸ் பண்ணி என்ன கிடைக்குது நம்மளுக்கு 50 கிடைக்குது. ஆப்ஷன் பி 50. அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 × 12 சொல்லி என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 6ன்னு கொடுத்துருக்காங்க. 23 × 23ன்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 34 × 34 வந்து என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ 12 × 12 இதோட மல்டிபிள்ஸ் என்ன இருக்கும் பெரிய வேல்யூவா கிடைக்கும். ஆனா இங்க என்ன இருக்கு ஸ்மால் வேல்யூ கம்மியா இருக்கு, வேல்யூ கம்மியா இருக்கு. ஸோ அப்ப என்னது சம் அடிஷன் பண்ணிருக்கலாம். சம் அடிஷன் இல்லைன்னா சப்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணிருக்கலாம். சம் அடிஷன் இல்லைன்னா சப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணிருக்கலாம். அப்போ என்னது இந்த நம்பரோட டிஜிட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்க. 2 டிஜிட்டா ஸ்ப்ளிட் பண்ணுங்க. இப்போ 1 2 இருக்கு. இது ரெண்டையும் என்னது இப்போ சப்போஸ் நான் சம் பண்றேன்னா 3 கிடைக்குது. இப்போ இங்கேயே என்னது 3. இப்போ சம் இது ரெண்டையும் சம் பண்ணிட்டு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன பண்ணணும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குது 6 கிடைக்குது. ஓகேவா? அதே லாஜிக் வந்து இங்க வருதான்னு பாருங்க. இப்போ 2 இந்த 2 டிஜிட்டை வந்து என்னது நம்பரை வந்து டிஜிட்டா ஸ்ப்ளிட் பண்றேன். 2 டிஜிட்டை வந்து ஆட் பண்றோம். ஆட் பண்ற வேல்யூ வந்து என்ன பண்ணும் ஃபைனலா சம் ஆட் பண்ணும். இப்போ இது என்னது 5 பிளஸ் இங்க கிடைக்கக்கூடிய வேல்யூ 5. இப்போ 5 + 5 என்ன கிடைக்குது 10. இப்போ இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி என்னது இங்க 3 + 4 என்னது 7 + 7. 7 + 7 என்ன கிடைக்கும் 14 கிடைக்கும். இப்போ ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் ஏ 14. ஓகே, தேங்க்யூ.